Hello everyone, welcome to the Crafty Sherene. இந்த வீடியோல பிளாஸ்டிக் கேன்வாஸ் யூஸ் பண்ணி இதே மாதிரி ஒரு ஸ்லிங் பேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக் கேன்வாஸ் ஷீட் யூஸ் பண்ணி தான் நம்ம பேக் செய்ய போறோம். இது கிராஃப்ட் ஷாப்ஸ்ல ஈஸியா கிடைக்கும். இதுக்கு பேரு ஃபெதர் த்ரெட்னு சொல்வாங்க. இதுக்கு பதிலா உல்லன் த்ரெட் இல்லனா ரிப்பன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயருக்கு 8 பாக்ஸ் தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து வர எல்லா ஸ்கொயர்ஸ்க்கும் 7 பாக்ஸ் தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சைட்லையும் ஃபர்ஸ்ட் ஸ்கொயருக்கு 8 பாக்ஸ் தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து வர எல்லா ஸ்கொயர்ஸ்க்கும் 7 பாக்ஸ் தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஹோலில் இருந்து 8th ஹோலை கனெக்ட் பண்ணணும். இதே மாதிரி 8 ரோஸ்லையும் ஃபர்ஸ்ட் ஹோலில் இருந்து 8th ஹோலை கனெக்ட் பண்ணணும். அடுத்த ஸ்கொயருக்கு 8th ஹோலில் இருந்து டயகனலாக மேலே இருக்கிற 8th ஹோலை கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி 8 ஹோல்ஸ்லையும் கனெக்ட் பண்ணி அடுத்த ஸ்கொயர் கொண்டு வரணும். இதே மாதிரி டயகனலாக மாற்றி செஞ்சு ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதே மாதிரி ஃபுல் ஷீட்டையும் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். பேக்கோட சைடுக்காக 3 ஸ்கொயர் பாக்ஸ் பீஸ் செஞ்சுருக்கேன். இப்போ இந்த பீஸை பேக்கோட சைடில் வச்சு டைட்டாக எந்த கேப்பும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த பீஸை மெயின் ஷீட்டோட சைடில் வச்சு தொடர்ந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி பேக் ஷேப் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் டி ரிங்னு சொல்லுவாங்க. இதை பேக்கோட 2 சைட்லையும் செயின் மாட்டுறதுக்காக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த பீஸையும் பேக்கோட அடுத்த சைடில் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கேன்வாஸ் ஷீட் தெரியாத மாதிரி எல்லா சைட்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
செக்யூராக மாட்டிக்கிறேன். ப்ரெஸ் கிளிப் இல்லைனா மேக்னெட்டிக் பட்டன் கூட பேக் லாக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேக் பார்க்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.